எங்களை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒன்றுதான். நீங்க எல்லாத்துலயும் தெரியும், அந்த எந்த இதுலயுமே நிரந்தர தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்லாம் சொன்னவங்க எல்லாம் காணாம போனதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சட்ட ரீதியாக ஒரு அமைப்பு எப்படி இருக்கணுமோ அதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு ஐயா வேற அணி, நாங்க வேற அணிங்கிறதெல்லாம் இல்லை. ஐயா எங்களை நீங்க துணிச்சலாக எதையும் விமர்சனம் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்ததன் அடிப்படையில தான் எங்களுடைய விமர்சனங்களும் அமைந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு பாமக இன்னும் கூடிய விரைவில் ஒன்றாக இணைந்து ஒரேதான் களம் காணும் என்பதை உத்தரவாதத்தை உங்களுக்கு நான் தரலாம். நானு அன்றும் இன்றும்னு மாநாடுகளை பத்தி பாக்குறேங்க. தீர்மானங்கள் என்பது முந்தி மாநாட்டுல அங்கு விவாதத்துக்குள்ளாக்கப்பட்டு அதுல எல்லாருடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படும். இன்னைக்கெல்லாம் தீர்மானம் எழுதி வச்சு ஏற்கனவே ஊடகங்கள் கைக்கு சேர்ந்துருது. ஆக மாநாட்டோட அந்த தீர்மானங்கள் கோரிக்கையை அடிபட்டு போகுது. ரெண்டாவது, மாநாடு எது குறித்து பேசுகிறோம், எதற்காக ஒன்று கூடுகிறோம் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய கேள்விக்குறியா நின்றுருக்கு. மிகப்பெரிய நமக்கு தெரியாது. இதுல நிறைய விஜய்ங்கிற இப்பயும் ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு நடிகர், அவரை பார்க்க ஏராளமான கூட்டங்கள் வருகிறது. பெரியார்மன் என்று சொல்லுகின்ற இந்த மண்ணில் இன்னும் தனி மனித வழிபாட்டுக்கு எதிராக நம்ம ஒண்ணுமே செய்யலையேங்கிற ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு முன்னாடி நிக்குது. மாநாடு நல்லா செயல்படட்டும், அரசியலுக்கு வரட்டும், மக்கள் பணி என்ன ஆற்றாங்கிறத பார்த்துக்கிட்டு நாங்கள் அடுத்த கருத்து சொல்லலாம். மாநாடுகளை வச்சுலாம் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா பாமகவின் சித்திரை முழு மாநாடுக்கு இணையா நாங்கள் எந்த மாநாட்டையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். மாநாடுகள் கூட்டுபவர்கள் இன்னும் மாநாட்டில் என்ன பேசப்பட பொருளாக போகிறது, எதை குறித்து விவாதிக்கிற அது அவ்வளோ பெரிய கூட்டத்தை நீங்க அரசியல் எழுச்சியா மாத்தணும். அதுக்கு நோக்கி நகலன்னு கொஞ்சம் வருத்தமா